ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஏற்றுமதியாளர்களுக்கு கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டியில் கன்செஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் ஒரு லோக்கலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி கட்டாயமாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். பட் ஏற்றுமதி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண தேவை கிடையாது. அது எப்படி, என்ன ப்ராசஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது மூலமாகவும் அந்த வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, ஏற்றுமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர், அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறதும் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஃப்ஓபி ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிஏஎஃப் ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேல்யூஸ் என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக எஃப்ஓபி ப்ரைஸ் அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கிடச்சிரும். இதை பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய நேம் என்னென்னா லேர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த ரியல் எக்ஸ்போர்ட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் தமிழ் சேனலில் இருக்கிற அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கன்னா உங்கள் சப்ளையர்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க. இப்போது பே பண்ணதுக்கு நீங்கள் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போது ஏற்றுமதி பண்ணுறோம். ஏற்றுமதி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பே பண்ண அந்த ஜிஎஸ்டி அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கலாம்னா ரீஃபண்டு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படின்னா உங்களுடைய ஆடிட்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு இதுக்கான தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. அதாவது அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்போர்ட் டேட்டாவும் அந்த ஜிஎஸ்டி ஃபைல்டு டேட்டாவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிரும் அப்படின்னா ரீஃபண்டு ஆகிடும். நீங்கள் ரீஃபண்டு கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுறது மச் பெட்டர். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், நான் ஜிஎஸ்டி ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறேன், அந்த சப்ளையர்கிட்ட நான் பே பண்ணிட்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எங்களுக்கு அந்த ரீஃபண்டு ஜிஎஸ்டியை நீங்கள் எங்களுக்கு ரீஃபண்டு கிளைம் பண்ணி கொடுக்கணும். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஒரு ஆடிட்டர்கிட்ட நீங்கள் போய் இந்த ஒர்க்கை நீங்கள் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். அதாவது ஜிஎஸ்டி பே பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஃபண்டு நம்ம வாங்கிக்கிறோம். அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் எல்யூடி அப்படின்றது. அதாவது லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்கை யார் பண்ணி கொடுப்பாங்கன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய்ட்டு. அப்படி இல்லை தெரியாதவங்க உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட பேசிட்டு அவங்க என்ன பண்ணி கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு எல்யூடி ஆன்லைனில் அப்ளை பண்ணி தருவாங்க. இப்போ கரண்ட்டாக இப்போது இருக்கிற இந்த 2024 இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது 2024 இப்போது 2025 இப்போது இருக்கிற இந்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் உங்கள் சப்ளையர்கிட்ட இருந்து, அதாவது எல்யூடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எல்யூடினா என்னென்னா நீங்கள் எல்யூடி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணாமலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏற்றுமதி செய்ய முடியும். இப்போது நீங்கள் உங்கள் குட்ஸை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் ஜிஎஸ்டி நீங்கள் லோக்கலில் பே பண்ணாமலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா எல்யூடி யூஸ் பண்ணுறோம், லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங்.
இது எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சப்ளையர்கிட்ட நீங்கள் சப்ளையர்கிட்ட 0.1% மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பில்லிங் கேட்டு வாங்கணும் ஜிஎஸ்டி. யூஸ்வலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டி இப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 18% இந்த மாதிரி இருக்கும், அப்படி தானே? பட் நீங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் சப்ளையர்கிட்ட பேசி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0.1% மட்டும் ஜிஎஸ்டிக்கான அந்த ஒரு பில்லிங்கை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஏற்றுமதி பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேயிங் டேக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்னது பெய்டு ஜிஎஸ்டி. முதலே நம்ம டேக்ஸ் பே பண்ணிடுறோம். பே பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம பே பண்ண அந்த டேக்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கிறோம். செகண்ட் மெத்தட் நான் சொல்கிறது என்னென்னா எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங். இதில் என்னென்னா நம்ம டேக்ஸ்லாம் பே பண்ணுறதே கிடையாது. 0.1% மட்டும் பே பண்ணி அந்த ஒரு பில்லிங் மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்றுமதி பண்ணுறோம். இதுதான் விதவுட் பேயிங் டேக்ஸ். இதில் நீங்கள் என்ன மெத்தடுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 2 மெத்தடில் இந்த எல்யூடி மெத்தடு, எல்யூடி நீங்கள் வாங்குறதுக்கு உங்ககிட்ட அந்த அப்ளை பண்ணி ஆன்லைனில் வாங்குறதுக்கு பாண்டு கேட்பாங்க, அண்ட் தென் பேங்க் கேரண்டி கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அந்த ஆன்லைன் போர்ட்டலில். இது செய்ய தெரியாதவங்க அகைன் நீங்கள் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஜிஎஸ்டி ஆடிட்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா எல்யூடி வாங்கிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற இந்த கன்செஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் 2 விதமாக. விதவுட் பேயிங் டேக்ஸ் த்ரூ எல்யூடி மெத்தட் ஏற்றுமதி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வித் பேயிங் டேக்ஸ், ஃபஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணிடுறோம் அண்ட் தென் கெட்டிங் த ரீஃபண்ட் இன்டு யுவர் அக்கௌண்ட். இந்த மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.